ஹாய் நண்பா, டிக்டாக்ல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்காக டுட்டோரியல் பண்ணி போட்டிருக்கேன். இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. சேம் பிளேஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷனில், செகண்ட் ஒரு ஆக்ஷனில் அண்ட் எடிட்டிங் எடுத்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. வீடியோ எடுத்த உடனே எட்ஜஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரே வீடியோவில் ஒரே ஸ்டேபிள் பிளேஸில் 2 இதுவாக பண்ணியிருக்கேன், வந்து போய். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்க நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏன்னா அங்கே ரொட்டேட் ஆகுதுல்ல ஃபேன் மாதிரி. ஸோ அதுக்காக கொஞ்சம் அப்படி நீங்கள் அசைஞ்ச மாதிரி வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கே செகண்ட் லேயரில் நம்ம அந்த இமேஜ் போடும்போது கரெக்டாக செட் ஆகும். அண்ட் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வந்து அதை உங்கள் பிளேஸ்லையே அடிக்கிற மாதிரி ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் பிஃபோரில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்ஜில் இருக்கும் அந்த ரொட்டேட் ஆகுறது. இந்த செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோர் இங்கேயே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீடியோ மேலே வீடியோ அதை மாதிரி மெர்ஜ் ஆகிடும், கரெக்டாக செட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் குரோமில் போயிட்டு அந்த remove.bg அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும். அப்லோட் பண்ண உடனே அதே கட் பண்ணி கொடுத்துரும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இமேஜ் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அது பர்ஃபெக்ட் அவுட்புட் கொடுக்காது. ஸோ நீங்கள் மீதி இருக்கிற அந்த எடிட்டிங்லாம் பிக்சார்ட்டில் பண்ணிக்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் ஆண்ட அப்படியே அந்த சைடு எட்ஜஸ்லாம் அப்படியே இருக்குது. வீடியோ கரெக்டாக சர்ச் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிஃபோர் ஸ்டார்டிங்கில். ஏன்னா வித்தவுட் நீங்கள் இல்லாத ஃப்ரேம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரேம் செகண்ட் லேயரில் இங்கே இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் அந்த லேயர் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து அந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்களோ ஸோ அங்கே இந்த செகண்ட் லேயர் இமேஜை செகண்ட் லேயரில் வச்சுக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அது முன்னுக்கு பின்னுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு, ஒப்பாசிட்டி குறைச்சி. அண்ட் இப்போ அந்த ஃபேஸ் கட் ஆகாத என்னுடைய இமேஜை பிக்சார்ட்டில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக க்ராப் பண்ணிக்கோங்க. இமேஜ்க்கு மட்டும் ஓவர் ஸ்பேஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா அது ரொட்டேட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய இமேஜ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சைடு எட்ஜு லைட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். சைஸ் குறைச்சிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் சின்ன சின்ன இடத்துலலாம் ஈஸியாக க்ராப் பண்ணிடலாம். அதை கட் அவுட் பண்ணி எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிட்ட பிறகு அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இமேஜ்லாம் பிஎன்ஜியில் சேவ் ஆகும். பிஎன்ஜினா இன்னொரு வீடியோ ஆர் ஃபோட்டோ மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம் இந்த ஃபோட்டோவை. ஸோ இப்போ கைன் மாஸ்டருக்குள்ளே போகலாம். இப்போது சேம் பிளேஸில் நான் அந்த இமேஜை அப்லோட் இங்கே வைக்க போகிறேன் செகண்ட் லேயரில். அண்ட் கரெக்டாக அந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. நான் சைடில் இருக்கிறதுனால ஸோ இமேஜையும் சைடில் ப்ளஸ் அதே சைஸ்க்கு குறையாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்ச உடனே அந்த எஃபெக்டில் போயிட்டு ஸ்பின் CCW நான் பேக்வார்டில் ஸ்பின் பண்ணதுனால இந்த ஸ்பின் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்பின் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா வேறு ஸ்பின் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஒப்பாசிட்டியை ஏற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த நெக்ஸ்ட் வீடியோ இருக்குங்களா அது அப்படியே கண்டினியூ ஆகும். அண்ட் இந்த இமேஜ்லாம் கரெக்டாக இந்த வீடியோ வரையும் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு உங்களுக்கு வராது. பட் அந்த சுற்றுற இமேஜ் மட்டும் நீங்கள் அந்த கம்பால் அடிக்கிறீங்களா ஸோ அங்கேருந்து அது வரையும் வேணும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு. ஃபஸ்ட் அந்த இமேஜை கரெக்டாக இழுத்துக்கோங்க எங்கேருந்து எங்கே வேணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இப்போது அந்த இமேஜ்க்கு ஆனிமேஷன் கீ கொடுக்கணும். ஆனிமேஷன் கீனா எங்கேருந்து எங்கே வரையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கீ ஆல்ரெடி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இமேஜை மூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இப்போது அடிச்சிட்டேன் நான்.
அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போது இமேஜ் கொஞ்சம் மேலேக்கு தள்ளியிருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக கடைசியாக இமேஜ் மேலே தூக்கிட்டு போய் குட்டி ஆக்கிடுறேன். அப்போது இமேஜ் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் குட்டியாக ரொட்டேட் ஆகிட்டே போயிட்டு மறையிற மாதிரி, ஐ மீன் லாங்கில் போய் விழுற மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. அண்ட் அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு துளி மிஸ் ஆனாலும் பேக்ரவுண்டில் இருக்குது எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி எடிட்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்ன்ட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் அதுக்கான வீடியோவை டுட்டோரியல் பண்ணி போடுறேன் நண்பா. இங்கே நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணாமல் பண்ணிட்டேன். ஸோ அதான் பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன்னா குறிப்பிட்ட மியூசிக்குள்ளே கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மியூசிக் ஆட் பண்ண உடனே அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ அந்த டியூரேஷன் நான் பண்ணியிருக்க இப்போ எடிட்டிங் பண்ணியிருக்க வீடியோ வந்து லாங்கில் இருக்குது. இது ஆல்ரெடி பண்ண வீடியோவோட மியூசிக் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகிருக்கும். நான் மறுபடியும் ரீஅட்ஜஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த வீடியோக்காக மியூசிக்கை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கேருந்து எங்கே வரையும் சொல்லிட்டு கரெக்டாக ஈஸியாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி